சிறகடிக்க ஆசை. அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்க அண்ணாமலை முத்துட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வெளியே போகும்போது எங்க அம்மாவை எதிர்த்தாப்புல வர சொல்லிட்டு தான் அப்பா கிளம்பி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்பா அப்படின்னு முத்து கேக்குறாரு. உடனே அது எதுக்குன்னா, கணவர் தான் நல்லபடியா உழைக்கணும். அவங்க வெளிய போயிட்டு வரும்போது நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும் அப்படின்னு நினைக்கிறது மனைவி மட்டும்தான். அதான் மனைவி வந்து வெளிய போகும்போது எதிர்த்தாப்புல வர சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இதை கேட்ட முத்து சொல்றாரு, அதுக்கெல்லாம் இருக்காதுப்பா. இது வந்து எதுக்குன்னா, வெளிய போயிட்டு வர ஆம்பளை நிறைய பிரச்சனையை பார்த்து சந்திச்சுட்டு இருக்காங்க. வெளிய போகும்போது இந்த மனைவியை வெளிய எதிர்த்தாப்புல வர சொல்லிட்டு போக சொல்ற காரணம் எதுக்குன்னா, நம்ம வெளிய போகும்போது இவன் எவ்வளவு பிரச்சனையை பேஸ் பண்ணாலும் மனைவிங்கிற ஒருத்தி வீட்ல எவ்வளவு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கா. அதே பெரிய குடைசல். இதெல்லாம் தாங்கும்போது வெளிய எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது பெரிய குடைசலா தெரியாது. அதுக்குதான் அப்படின்னு முத்து சொல்றாரு. இதை பார்த்துட்டு அண்ணாமலை பின்னாடி அப்படியே திரும்பி பார்க்கிறாரு. உடனே முத்து அண்ணாமலையை பார்க்கிறாரு. பார்த்தா பின்னாடி மீனா நிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு மீனா வந்து அவங்க முத்து வெளியே ஊருக்கு கிளம்புறதுனால லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்த உடனே முத்து சொன்னதை கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு அந்த லக்கேஜ் அப்படியே கீழே போட்டுட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே மீனாவை போய் சமாதானப்படுத்துறதுக்காக முத்து பின்னாடியே போறாரு. என்ன மீனா, நான் வந்து யதார்த்தமாதான் சொன்னேன். நீ எதுவும் நினைச்சுக்கிடாத, வச்சுக்கிடாத. ஆமாங்க, பொம்பளை எல்லாம் உங்களுக்கு வந்து வீட்ல வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாங்களே எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு மீனா சொல்றாங்க. அப்படி எல்லாம் இல்ல மீனா. அப்படி ஒரு வீட்ல வந்து கலகலப்பா இருக்கணும் இப்படி பேசின வச்சேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப போகும்போது அன்பா முத்தம் கொடுத்துட்டு முத்து கிளம்புறாரு. உடனே மீனா வந்து இதாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களும் முத்தம் கொடுத்து அனுப்புறாங்க. நம்ம முத்தும் மீனாவும் அன்பை பகிர்ந்துகிட்டு வெளியே கிளம்பி இருந்தாரு. முத்து அங்க போய் பார்த்தா ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அது எதுனா, ஒரு அம்மன் கோவில் பக்கத்துல. அவருக்கு வந்த ஒரு ஆஃபர் அங்கதான் வந்திருக்காங்க. அந்த ஃபாரின் காரங்கன்னு சொன்னவங்க உள்ள கோயில் பக்கத்துல இருக்குறாங்களாம். அவங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துல வந்துருவோம், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல யார் வராங்கன்னா, பார்வதி அம்மா வந்துட்டு, முத்து என்னப்பா இங்க வந்து நிக்கிற? அம்மாவையும் மனோஜையும் கூட்டிட்டு வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. யதார்த்தமா இல்லையே. எதுக்குமா அப்படின்னு. எதுக்கு அத்த, நீங்க திடீர்னு இப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து. இல்ல, உங்க அம்மா அங்கதான் என்னை வர சொல்லி இருந்தாங்க. இந்த கோயில் டெம்பிள்க்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பார்வதி அம்மா. அப்படியா? அந்த ஓடுகால் இங்கதான் உள்ள வந்து இது பரிகாரம் பண்ணுதா அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆமாப்பா, இந்த கோயில்லதான் பரிகாரம் பண்ணணும்னு உங்க அம்மா நினைச்சு இருக்காங்க. அதனால உள்ள கோயிலுக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்வதி அம்மா, எனக்கும் அவங்க வர்றதுக்கு நேரம் ஆகும், நானும் உள்ள வரோமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் உள்ளதானே இருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு உள்ள கிளம்பி போறாங்க. நம்ம பார்வதி அம்மாவும் நம்ம முத்தும் உள்ள போய் பார்த்தா அங்க நம்ம மனோஜ் அங்க பிஷம் பண்ணி இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு கொஞ்சம் பண்ணிட்டோமா, நாளைக்கு கொஞ்சம் பண்ணிக்கலாமா? உடம்பு ரொம்ப வலிக்குமா? ஏய், என்னடா சாமிக்குள்ள, நேத்திய கடன் எல்லாம் அப்படி எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் எல்லாம் பண்ணக்கூடாதுடா. என்னடா பேசுற? பண்ணுடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பக்கத்துல இருக்க நம்ம ரோகிணி சொல்றாங்க, மனோஜ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பைய போங்க அப்படின்னு சொல்றாங்க. மனோஜ் போனாதான் நமக்கு ஆண்டவன் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுப்பாரு அப்படின்னு நம்ம விஜயா சொல்றாங்க ரோகிணியும்.
இந்த 2 பேரும் ரவுண்டு போடுறாங்க. அப்படி இந்த சைடுல முத்தும் நம்ம பார்வதி அம்மாவும் உள்ள வராங்க. இவன் எதுக்கு வரான் இங்க அப்படின்னு நம்ம விஜயா நினைக்கிறாங்க. பார்வதி அம்மாதான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்ல, வெளிய நின்னுக்கிட்டு இருந்தான். முத்து உங்களதான் கூப்பிட்டு வந்திருக்கான்னு நினைச்சுட்டு நான் கூப்பிட்டு வந்துட்டேன். அப்படி உள்ள இருக்கீங்கன்னு சொன்ன உடனே முத்து உள்ள வந்துட்டாரு அப்படின்னு நம்ம பார்வதி அம்மா சொல்றாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கரமா கோபம் வருது. உனக்கு ஒரு வேலை இல்லை, அவனையும் கூட்டிட்டு வந்துட்டேன்னு எத்தனை ரவுண்டுடா அப்படின்னு முத்து கேக்குறாரு. என்னடா ரவுண்டு பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. உடனே விஜயா சொல்றாங்க, அவன் எங்க போறானோ அதுதானே நடக்கும், அதைத்தான் சொல்றான் அவன். அப்படின்னு நான் அங்க ஃபர்ஸ்ட்னா எத்தனை ரவுண்டு அடிக்க போறேன்னு கேட்டா உங்களுக்குத்தான் வந்து இந்த புத்தி இருக்கும். உங்களுக்கு அதனாலதான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த பாத்தீங்களா, அந்த மனோஜ்க்கு இந்த சிந்தனையில தான் இருந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க நம்ம முத்து. உடனே சரி, அங்க போர்ஷன்ட்ட பண்ணுங்க, இவனை வேற கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு விஜயா வந்து பார்வதி மேல கோவத்துல நிக்கிறாங்க. அப்படியே அங்க பிரசனம் நல்லபடியா முடிக்குது. முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு நல்லபடியா இந்த ஆர்டர் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. இவனுக்கு இந்த ஆர்டர் நல்லபடியா நடக்கக்கூடாதுன்னு விஜயா வேண்டுறாங்க. உடனே நம்ம மீனா அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல போய் லோன் கேட்க போறாங்க. அங்க லோன் கேக்குற இடத்துல நீங்க இதுவரைக்கும் நகை எதுவும் வச்சிருக்கீங்களாமா, வீடு பத்திரம் எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் லோன் கொடுக்க முடியாதுமா அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்லி அனுப்பிடுறாங்க. அங்க மேனேஜர் பக்கத்துல ஒருத்தர் நிக்கிற ஒரு ஆளு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிங் கார்டு கொடுத்து இவங்கள போய் பாருங்க, அவங்க பேங்க் வட்டி மாதிரிதான் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க உங்களுக்கு லோன் தருவாங்க, உங்களுக்கு குறைஞ்ச வட்டிதான் போடுவாங்க அப்படின்னு அந்த பக்கத்துல இருக்கிறவர் சொன்ன உடனே மீனா அந்த ரெசிங் கார்டு வாங்கிட்டு கிளம்பும் போது அங்க ஃபுட் டெலிவரி பண்ண அவங்க சத்யா வராரு. சத்யா வந்த உடனே இங்க என்னடா வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, பேங்க்ல வந்து ஃபுட் டெலிவரி புக் பண்ணி இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி வந்தேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க நம்ம சத்யா. இல்ல, இந்த பேங்க்ல வேலை பாக்குறவங்க வந்து ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் கொஞ்சம் பணம் கேட்டா கிடைக்கும், இப்ப ஆர்டருக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும், அதுக்குதான். உடனே இந்த சைடுல நம்ம முத்து கால் பண்றாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவிக்கு கால் பண்ணி இப்படி மீனா வந்து பேங்க்ல போய் கேட்டாங்களா, அங்க லோன் கொடுக்கலையாம் அப்படின்னு சொல்றாங்க. கிரேட்டோனி நம்ம சுஜியும் நம்ம ரவியும் சொல்றாங்க, இந்த மீனா எதுக்கு பேங்க் எல்லாம் அலையணும், நாங்க தான் இருக்கோம்ல, பணம் தருவோம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இல்லப்பா, அவ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம முத்து ரவி கிட்ட சொல்றாங்க. அன்னைக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்கிட்ட எல்லாம் கேட்டா கொடுக்க மாட்டோமா அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, நான் வந்து சொன்னேன் ஏற்கனவே, இவன்கிட்டயே வாங்கிக்கலாம்னு, ஏற்கனவே 2 முறை வாங்கிட்டோமே அப்படிங்கறதுக்காண்டி மீனா வந்து பேங்க் விஷயமா அலைஞ்சு கொஞ்சம் பணம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, நான் வரதுக்கு கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு மேல ஆகும், நீ கொஞ்சம் ட்ரை பண்ணி கேட்டு பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க ரவி என்ன பண்றாருன்னா நம்ம மீனாவுக்கு கால் பண்ணி, அண்ணி உங்களுக்கு எதுவும் பணம் உதவினா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்க சுஜி சொல்றாங்க, ஏன் மீனா, நீங்க பேங்க் எல்லாம் அலையணும், வட்டி எல்லாம் அதிகமா போடுவாங்க, நீங்க வட்டி கேட்டா கட்ட முடியாது, என்கிட்டயே வாங்கிட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. சுஜி, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, ரவியும் நீங்களும் அன்பு என் மேல ரொம்ப வச்சிருக்கீங்க, நான் இங்க ஒரு ஆள்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், கிடைக்காத பட்சத்துக்கு உங்ககிட்ட வாங்கிக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனா.
சரி ரவி, நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சத்யாவும் நம்ம மீனாவும் அந்த வட்டிக்கு கொடுக்கிறவங்க கிட்ட போய் வாசல்ல போய் உட்கார்ந்து இருக்காங்க. அங்க போன உடனே அந்த ரெசிங் கார்டை கொடுத்துட்டு இந்த பேங்க்ல இருந்து அனுப்பி விட்டாங்க அப்படின்னு அங்க உள்ள இருக்கிறவரு வந்து கொடுத்து, ஐயாவை வெயிட் பண்ண சொல்ற. ஐயா வந்து உங்களை வெயிட் பண்ண சொல்லி இருக்காங்க அப்படின்னு மீனா கிட்ட சொல்றாங்க. 2 பேரும் வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க, சத்யாவும் நம்ம மீனாவும். இங்க வந்து இவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு கேள்வி எழும்பிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த பணத்தை கொடுத்து ஏமாற போறது. ஏற்கனவே அந்த மண்டபத்துல ஆர்டர் எல்லாம் நல்லபடியா முடிச்சிருந்தாங்க. ஆர்டர் முடிச்சு அந்த பணத்தை கேட்க போகும்போது அங்க மீனாவுக்கு ஷாக் ஆகுது. பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்றாங்க. இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. இப்ப கடனாளி அவரு மீனா. இப்போ இதுக்கு முழுக்க காரணமே அந்த சிந்தாமணிதான். இப்போ கடன் வாங்குன ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்களே, அவனும் ஒரு கிரிமினல் பார்ட்டி தான். அவன்ட கடன் வாங்குறதுக்கு மீனா வந்து நிக்கிறாங்க. ஆனா மாட்டிக்கிட போறாங்க. ஆனா இப்ப சுத்தி மீனாக்கு பிரச்சனைகள் நிறைய வருது. இத்தனைக்கும் காரணமே அந்த சிந்தாமணி பொம்பளைதான். நம்ம மீனாவை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இது கூட வந்து யாரு இருக்காங்கன்னா, நம்ம விஜயாவும் நம்ம சிந்தாமணியும் சேர்ந்து இந்த மீனாவை அடுத்தடுத்து ஆர்டர் எடுத்து வளர்ந்திரவே கூடாதுன்னு நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா மீனா எப்படியும் வளர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாதான் இருக்கும். இந்த ரோகிணியும் நம்ம மனோஜும் ஓடுகாலியும் என்னைக்கும் முன்னேற வாய்ப்பே கிடையாது. மீனா வந்து அடுத்தடுத்து ஸ்டெப் எடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.